இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்தருடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும், உமக்கு சிங்காசனம் அமைத்திட. நல்ல ஒரு மனதோட பாடுங்க, முழு பலத்தோட பாடுங்க. பரிசுத்தருடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தருடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும். நல்ல சத்தமா, எங்கள் மத்தியில் உலாவிடும். வாஞ்சையோட ஒரு தாகத்தோட எங்கள் மத்தியில் உலாவிடும். இருதயம் ஏங்கட்டும், எங்கள் மத்தியில் உலாவிடும். Thank you, அப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். அவருடைய வல்லமையான பிரசன்னம் இந்த இடம் முழுவதிலும் சூழ்ந்திருக்கிறது. அவருடைய மகிமை பிரசன்னம் நம் ஒவ்வொருவரை நிரப்புகிறது, நிரப்புகிறது. Shabala Baradana
அவருடைய பிரசன்னத்தின் வெளிப்பாடு அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதின் உறுதி. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா மலைகளையும் தாண்ட முடியும், பள்ளங்கள் எல்லாம் கடந்து போக முடியும். ஆண்டவர் நம்ம கூட இருந்தா சத்துருவின் கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாக்க முடியும், அவனுடைய அரண்கள் எல்லாம் இடித்து தள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நம்மளெல்லாம் பூட்டி வைக்கவே முடியாது, நம்மளெல்லாம் அடைச்சி வைக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்முடைய முன்னேற்றத்தெல்லாம் எதுவும் தடுக்க முடியாது. கர்த்தர் நம்ம கூட இருந்தார். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? ஆண்டவர் கூட இருக்கிறார்னு விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாக்க. பலவீனம் ஒன்றும் செய்யாது, போராட்டங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற பாதிப்புகள் எந்த விதத்திலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருக்க முடியாது. நான் நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு தோல்வியே கிடையாது. ஆமே, நான் பாதியில நின்று போகிற ஒரு நபரா இருக்க மாட்டேன். எனக்கு பலனை நீங்க தருவீங்கப்பா, எனக்கு கிருபையை நீங்க தருவீங்க ஆண்டவரே. நீங்க என் கூட இருந்து என்னைய பலப்படுத்தி கொண்டே இருப்பீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வீர முழக்கம், அந்த பலத்தோடு சொல்லுகிற கிருபை, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை நான் தாண்டுவேன், மலைகள் எல்லாம் எனக்கு வழிகளாய் மாறும். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு என் கூட இருக்கிறார். ஆமென். இயேசு என்னோடு இருக்கிறார். ஆண்டவருக்கு வலதுகை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. இயேசுப்பா, நீங்க என் கூட இருப்பதற்காக நன்றி, நீங்க என்னோடு இருப்பதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சத்தமா, நல்ல வைராக்கியமா, நீர் என்னோடு என்னால் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு. அறிக்கையிடுகிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு. ஓ glory. இயேசு என்னோடு. ஆமென். தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே. நீர் என்னோடு, என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு. ஆமென். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. ஆமென். பாடுகிற உங்க வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் திறக்கிறது. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். 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 அபிஷேகம் எனக்குள்ளே,
இனி மகிழ்ச்சி தான், இனி சந்தோஷம்தான். நீர் என்னோடு இருக்கும்போது, இயேசு என்னோடு. ஓ, தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே, தோல்வி எனக்கு இல்லையே. நீர் என்னோடு. சபலரக புரவலக தன சந்தரவ, இயேசு என்னோடு. புரவலஷ்யதரவரவ, மரணமே கூர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. மரண கண்ணிகள் தெரிப்புண்டு போகும், மரண பயம் விலகி போகும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு. ஓ glory, இயேசு என்னோடு. என்னால் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளா, நல்ல வைராக்கியமா இயேசு ஒருபோதும் மனிதனுக்கு முன்பாக தலை குனிய விடமாட்டான். சத்துருக்களை தான் வெட்கப்பட்டு போக பண்ணுவான். சத்துருவுக்கு தான் வெட்கத்தை உடுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறான். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தி, எனக்கு ஒரு பந்தி. உங்களுக்கு நிச்சயமாய் வெற்றி கொண்டாட்டம் உண்டு. ஆமென். விடுதலையின் சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சியின் அனுபவம் உண்டு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது, உங்கள் புலம்பல்கள் ஆனந்த களிப்பாய் மாறுகிறது. உங்கள் கண்ணீர்கள் உங்கள் முகங்களிலிருந்து வடிகிற அந்த கண்ணீர் துளிகளை கர்த்தருடைய கரம் துடைக்கிறது. ஓ, காயங்கள் ஆற்றப்படுகிறது, வேதனைகள் மறைந்து போகிறது. ஆவியிலே ஒரு விடுதலை, ஆத்துமாவிலே ஒரு விடுதலை, சரீரத்திலே ஒரு விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்தா அமைதியா இருக்க மாட்டாருங்க. நம்மை நடத்துவா, நம்மை நடத்துவா. நம் தாவீது சொல்றான், புல்லுள்ள இடங்கள் இல்லை, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை இல்லை, அவர் என்ன நடத்துவார். எந்த நேரத்தில் எங்க நடத்தணுமோ அங்க நடத்துவார். வனாந்திரத்திலையும் அவரால் நடத்த முடியும், மலைப்பகுதியிலையும் அவரால் நடத்த முடியும், பள்ளத்தாக்கிலையும் அவரால் நடத்த முடியும், சமவெளிகளிலும் அவரால் நடத்த முடியும், தனிமையின் பாதையிலும் அவரால் நடத்த முடியும், குடும்பமாகவும் அவரால் நடத்த முடியும், கூட்டமாகவும் அவரால் நடத்த முடியும். சத்துருக்களை எதிர்கொண்டு செல்லவும் அவரால் நடத்த முடியும். சுதந்தரிப்பதற்கு அவரால் நடத்தி செல்ல முடியும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் அவரால் நடத்தி செல்ல முடியும். தடைகளுக்கு முன்பாக அவர் நம்மை நடத்தி சென்று, அல்லேலூயா, எல்லா தடைகளையும் அவர் உடைத்தறிவார். எல்லா தடைகளை அவர் உடைத்தறிவார். ஆமென். கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குவார். ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு முன்னே போய். கர்த்தர் நம்மளை நடத்திட்டு போறாருன்னா, சில கோணலானதை பார்த்துட்டான்னா நம்மளை நிறுத்திட்டு அவர் முன்னாடி போயிடுவாரு. நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செவ்வையாக்கிடுவேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார். அப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது, அவர் நம்மை நடத்தி போகும்போது, முன்னாடி தடை வந்துட்டுனா அவர் போய் அந்த தடைகளை நீக்கி நமக்கு வழியை அவர் உண்டாக்குவார். வழியே
நம்மை நடத்தி செல்லும் போது ஒரு புதிய வழி அவர் நமக்கு உண்டாக்கி தருகிறவராக இருக்கிறார். இதெல்லாம் நான் நம்புறேன்னு சொல்றவங்க நல்ல கைகள் அசைச்சு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நம்பிக்கையோட ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தைரியமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை நடத்திடும் தேவன், என் கூட நீங்க இருக்கிறீங்க. அது மரண இருளா இருந்தாலும் எனக்கு பயம் கிடையாதுப்பா. ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். மரண பரியந்தமும் நீங்க என்ன நடத்துவீங்க. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் என்ன நடத்துவீங்க. ஒரு நாள் நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. ஒரு நாள் ஆண்டவரே என் கூட நான் வரமாட்டேன்னு சொல்லி நீங்க நிறுத்தி என்னை தனியா போக விடவே மாட்டீங்க. ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாக்கோபே, இன்னைக்கு நீ ஒரு தனி மனுஷனா ஓடிட்டு இருக்கிற, ஆனா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவன். முந்தினதை நீங்க நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியங்கள் இந்த ஆராதனைகளை பங்கெடுத்த உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவேன் என்றவர் உங்களுக்காக ஒரு வழியை உண்டாக்க போகிறார். உங்களுக்காக ஒரு புதிய பாதையை அமைத்து தர போகிறார். அல்லேலூயா. அது இப்பொழுதே தோன்றும், அது இப்பொழுதே தோன்றும். நீங்க ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே அவர் செயல்பட ஆரம்பித்து விட்டார். அவருடைய கிரியை துவங்கி விட்டது. ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவமானவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் உங்களுக்காக செயல்படுகிறார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என்றுருகமாயிருப்பதா கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் என்றுருகமாயிருப்பதா. ஓஹோ, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் என்றுருகமாயிருப்பதா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியான குடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியான குடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் என்றுருகமாயிருப்பதா. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்தும். பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்தும். பயமில்லை 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 பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர்
கர்த்தர் உண்டு. ஓ பயமில்லை பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறுண்ட செய்வான் பயமில்லை. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறுண்ட செய்வான் பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பது கலக்கமே எனக்கு இல்லையே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லா பயங்கள் விலகுவதாக, அவிசுவாசங்கள் நீங்குவதாக, முறுமுறுப்புகள் மாறுவதாக, சோர்வுகள் விலகி போவதாக, எதிர்மறையான நினைவுகள் மாற்றி அமைக்கப்படுவதாக, தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக, தேவ பலன் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக, கர்த்தரையே நோக்கி பார்க்கும் கண்கள் கொடுக்கப்படுவதாக, உம்மையே நம்பி உம்மையே சார்ந்திருக்க கிருபை 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 கிருபை. ஓ நம்ம கூட இருக்கிற தேவன் நம்மை நடத்துகிறார். நம்மளை நடத்திட்டார் அப்படின்னா ஒரு டெஸ்டினி இருக்கு, அங்க கொண்டு போய் சேர்த்துருவார். ஹல்லேலூயா. ஆபிரகாம், என்ன உன் தேசம், உன் தகப்பன் வீடு எல்லாத்தையும் விட்டு நீ புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு கிளம்பிட்டான்னா அவனை நடத்துறது யார் பொறுப்பு? கர்த்தர் பொறுப்பு. கூடவே இருந்து நடத்தி அவனை டெஸ்டினியை ரீச் பண்ண வச்சுருவார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பார்வோனை பார்த்து, மோசஸ் நீ போய் பேசு, என் ஜனத்துக்காக பேசு, ரிலீஸ் பண்ணு. எகிப்திலேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னா நேரம் எங்கே போயிடும்? கானானுக்கு போயிடும். கண்டிப்பாக போயே ஆகணும். ஏன்னா நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே டெஸ்டினி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? வச்சிட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அந்த ப்ரீ டெஸ்டினேஷனை பேசும்போது ரொம்ப கவனமாக பேச வேண்டியது. ஹல்லேலூயா. முன்குறித்தல்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா? நமக்கு இது தேவனுடைய முன்குறித்தல் அவ்வளோ எளிதாக நினைச்ச முடியாது, விளங்கி கொள்ளவே முடியாது. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் முடிவை ஆண்டவர் முடிச்சிட்டார், எழுதி முடிச்சிட்டார். அப்படின்னு நம்மளால் அதை நம்ப முடியுதா? அதை யோசிக்க முடியுதா? நான் பிறக்கவே இல்லை, நான் இன்னும் என்ன செய்யலை, எக்ஸிஸ்டன்ஸ் ஆகலை, தோன்றவே இல்லைண்ணா. ஆனால் ஆண்டவர் என் ஆதியை எழுதியிருக்கிறார், என் அந்தத்தையும் எழுதியிருக்கிறாருன்னா எப்படி இருக்குமாரு? அதனால தான் பவுல் அந்த ரகசியத்தை ஆண்டவரோடு இருந்ததுனால அவர் சொல்கிறாரு, எப்பா முதல்ல எரேமியாட்ட ஆண்டவர் சொல்ல, உன் தாயின் கருவில் இருக்கும்போதே நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி அன்னாயின் பண்ணிட்டேன் அபிஷேகம். ஆனால் இவர் சொல்கிறாரு, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே உங்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள அவர் என்ன செஞ்சிட்டாரு? முன் குறித்து விட்டார். அப்போ நீங்கள் பிறந்ததிலிருந்து நீங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டு வருகிறீர்கள். நிறைய பலதரப்பட்ட வயதினர் இந்த இடத்துல இருக்கும். குட்டி பிள்ளைங்க முதற்கொண்டு இந்த இடத்துல நினைச்சிடும். 2, 3 ஸ்டார்ட் ஆகுது, அப்படிதானா? 70+ வரைக்கும் இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நீங்கள் பிறக்கிறதற்கு முன்பதாகவே அந்த ஸ்டார்டிங் எப்படி இருக்கும், அந்த எண்டிங் எப்படி இருக்கும்னு யார் பார்த்துட்டா? ஆண்டவர் பார்த்துட்டார். இப்போ சொல்லுங்க, நம்ம லைஃபுக்கு கேரண்டி இருக்கா இல்லையா?
கேரண்டி இருக்கா? உத்தரவாதம் இருக்கா இல்லையா? நம்ம வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குங்க. 100 இல்லை 1000% இருக்கு. நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ஆண்டவருடைய கிருபையினால செட் பண்ணப்பட்டிருக்கு. வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலுக்கு, சுதந்திரிப்பதற்கு, உயர்வுகளுக்கு, கனத்திற்கு, மேன்மைக்குன்னு ஆண்டவர் அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு? செட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் இடையில தான் சில காரியங்கள்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? நடந்துட்டே இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம இப்பவே முடிவு பண்ணிடக்கூடாது. இப்போ கடந்து வரும்போது மாறா அப்படின்னு கசப்பான ஒரு தண்ணியை குடிக்க வச்சுட்டாருன்னு நீங்க நினைச்சிட்டு பாலும் தேனும் ஓடுறதே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. பார்வான் பின்னாடி விரட்டிட்டு வர்றதை பார்த்தோன்னே இதுதான் நம்முடைய முடிவு போல, இங்கதான் நமக்கு கல்லறை போல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. கல்லறை எங்க இருக்கு? கானான்ல இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம்லாம் இருக்கு? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ராட்சதர்களை பார்க்கறதுனாலயோ அவர்களுடைய வீரத்தையும் பலத்தையும் பற்றி கேள்விப்படுறதுனாலயோ எங்களால் உள்ள நுழைய முடியாதுன்னு சொன்ன இஸ்ரவேலர் போல நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவன் பலமானவனா இருந்தா என்ன, அவனுடைய எண்ணிக்கையில் அவன் திரளாக இருக்கிறவங்களா இருந்தா என்ன, எனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கும் போது எனக்கு தான் முன் குறிச்சிட்டாருன்னா அது எனக்கு தான். தரப்போறேன்னு சொல்லி டிசைட் பண்ணது நான் இல்லை, அவர்லாம் டிசைட் பண்ணியிருக்கிறாரு. எவர் அதை தடுக்க முடியும்? அல்லேலூயா. அதை எத்தனை ராட்சத கூட்டனாலும் அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாதுங்க. இல்லைங்க, அது ஆக்குப்பைடா இருக்க. அல்லேலூயா. ஏற்கனவே அது எப்படி இருக்கு? ஆக்குப்பைடா இருக்க. பரவாயில்ல, அதை துரத்தி விடுறது யார் வேலை? கர்த்தர் வேலை. ஆமென் சொல்லுங்க. உங்களை செட் பண்ற இடம் ஆக்குப்பைடா இருந்தாலும் அதை காலி பண்றதுக்கு, வெக்கேட் பண்றதுக்கு ஆண்டவரால முடியும். அந்த வேலையை அவர் பாப்பார். அவங்களெல்லாம் நம்ம எங்க வெக்கேட் பண்ண, அவங்களெல்லாம் எங்க நம்ம காலி பண்ண, இதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. இதெல்லாம் யார் வேலை? கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, யாக்கோபின் தேவன் என் தேவன். யாக்கோபே, உன் தகப்பன் தேசத்துக்கு மறுபடியும் நான் உன்னை என்ன செய்வேன்? திரும்பி வர பண்ணுவேன். நீ இன்னைக்கு உயிருக்கு பயந்து ஓட்டிட்டு இருக்கிற, அல்லேலூயா, நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு சொந்தமா என்ன செய்வேன்? எப்படி இருந்திருக்க அவனுக்கு அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது? எங்க அண்ணன் என்னை கொல்றதுக்கு நிற்கிறான், கொல்ல வெறியில் இருக்கிறான். நாளைக்கு எனக்கு ஜீவன் இருக்குமாங்கிறதுக்கு என்ன கிடையாது, கேரண்டி கிடையாது. எனக்கு ஒரு ஃபியூச்சர் உண்டா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா கர்த்தர் ஃபியூச்சரை பேசிட்டு இருக்கிறார். 20 வருஷத்துக்கு பின்னாடி அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அப்ப அந்த 20 வருஷத்திற்கு முன்னதாகவே ஆண்டவர் அவன்கிட்ட ரிவீல் பண்றார் அவருடைய பிளானை. இந்த நீ படுத்திருக்க பத்தியா, இது ஏதோ நீ தற்காலிகமா படுத்து ஓடுறன்னு நினைக்காதப்பா, இது பெர்மனண்டான பிளஸிங் உனக்கு. அல்லேலூயா. இது நிரந்தரமான ஆசீர்வாதம். உங்க அப்பா வீட்டுல இருக்க முடியாம நீ எஸ்கேப் ஆயிட்டு இருக்க பத்தியா, அவ்வளவுதான் போல நீ நினைச்சிடாத. அது டெம்பரரி கிடையாது, அதுதான் பெர்மனன்ட் உனக்கு. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு உன்னை ஓட வைக்கிற ஒரு சூழ்நிலை, உன்னைய தவிக்க விடுகிற ஒரு சூழ்நிலை, ஏதோ என்னைய என்ன செஞ்சிட்டு இருக்கு, வாட்டி வதச்சிட்டு இருக்குன்னு சொல்லி நீ இடம் மாற்றம் அப்படின்னு நீ நினைக்க இல்லை. நீ அங்க இருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையா இன்னைக்கு நீ பார்க்கலாம். ஆனா நான் உனக்கு சொல்றேன், 20 வருஷம் கழிச்சு நீ அங்கதான் பெர்மனண்டா இருப்ப. அல்லேலூயா. 20 ஆண்டுகளுக்கு பிறகு யாக்கோபே நீ அங்க எப்படி இருப்ப? அதுவும் பெர்மனன்ட் ரெசிடென்ஷியலா மாறப்போகுது. உனக்கு ஒரு பெர்மனன்ட் அட்ரஸ் நான் தருவேன்பா. நீ அலைந்து திரிகிற ஒரு பரதேசியா இருக்க மாட்டப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு கேர் ஆஃப்னு போடுறதுக்கு உனக்கு எந்த இதை போடுறன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு கேர் ஆஃப் இருக்கும். அல்லேலூயா. உனக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், உனக்கு ஒரு பெர்மனன்ட் பிளேஸ் இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆராதனையில் அப்படிதான் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீங்க கர்த்தரை நம்பினா போதும். நீங்க என்ன செய்யணும்? ஏதும் இல்லைன்னு நீங்க கவலைப்படக்கூடாது. நம்புவதற்கு ஏதும் இல்லைன்னு சொல்லி சந்தேகத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. நான் கூப்பிடுற தூரத்துக்கு ஒருத்தர் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாராலும் மறந்தவர்கள், கைவிடப்பட்டவர்கள் நீங்களே முத்திர குத்திரக்கூடாது. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன் வலது கையை பிடிச்சி நான் உன்னை தாங்குறேன்னு சொன்ன ஒரு தேவன்
உங்களை விட்டு நீங்காம தான் இருக்கிறார். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கீங்க? என்னை அழைத்த தேவன் எங்க கொண்டு போய் என்னை ரீச் பண்ண வைக்கணும், அந்த இடத்துக்கு என்ன கொண்டு போவா. எந்த இடத்தை நான் அடையணுமோ அந்த இடத்தை நான் நிச்சயம் அடைவேன். எனக்குரிய நிரந்தர ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிப்பேன். எனக்கென்று கர்த்தர் முன்குறித்தது மாறாது. எனக்குன்னு ஆயத்தம் பண்ணப்பட்டதை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். என் எதிர்காலத்தை யாரு கேள்விக்குறியாக்க முடியாது. ஓ ஜீசஸ், ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை, ஓ துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்பு இறுதி வரை, நம்பு இறுதி வரை, நம்பு இறுதி வரை. என் ஓட்டத்தில், என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். கை உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையான அர்ப்பணிப்போடு நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. தகப்பனே, உங்களை நாங்க முழு நிச்சயமா நம்புறோம். எங்களை தாயின் கருவுல உருவாகுவதற்கு முன்பதாக, எலும்புகள் உருவாகுவதற்கு முன்பதாக உங்க கண்கள் கண்டதப்பா. வெளிப்பட்ட நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் நீங்க தான் ஆதரிச்சு வரீங்க. கைவிடாம நீங்க நடத்துவீங்க, கடைசி வரை நடத்துவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு எங்களை உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.